ஓம் சக்தி பராசக்தி. ஓம் நம சிவாய சரணம். ஓம் கைலைநாதனே சரணம். சாமி ஆத்ம வணக்கம் சாமி. சாமி, குரு என்பவர் யார்? உண்மையான குரு யார்? அந்த குருங்கிற சாமி எத்தனையோ பேத்துக்கு குருங்கிறது யாருக்கும் தெரியறதில்ல. குருங்கிறது சாமி நம்ம சின்ன வயசு ஸ்கூலுக்கெல்லாம் படிக்க போகிறோம். நம்ம டீச்சரு, ஒரு வாத்தியார், இவங்களாம் நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. இவங்கள தான் சாமி குரும்பாங்க. அவங்க குரு கிடையாது சாமி. குரும்பாது சாமி நம்ம இப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு டான்ஸ் கற்றுக்க போகிறோம், இல்லை ஒரு நம்ம கராத்தா கற்றுக்க போகிறவங்க சாமி, ஒரு சிலம்பு கற்றுக்க போகிறவங்க, ஒரு தொழில் விஷயமா கற்றுக்க போகிறவங்க, இதெல்லாம் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்களா சாமி. அவங்க குரு ஆக முடியாது. அவங்களையெல்லாம் சாமி அவங்களாம் ஒரு வழிகாட்டி தான். நம்மளுக்கு ஒரு இந்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டி தான். இது நம்ம டீச்சர் நம்ம குருன்னு சொல்லணும். அவங்க குரு கிடையாது. அவங்களும் குருவே கிடையாது. ஒரு டான்ஸ் கற்றுக் கொடுக்குறவங்க அவங்களும் குரு கிடையாது. எல்லாத்துக்கும் சாமி எது எடுத்தாலும் குரு குருங்கிறாங்க. அந்த குருங்கிற அர்த்தமே, உண்மையான அர்த்தம் என்னன்னு சில பேர் அந்த குருங்கிற ஒரு அகம்பாவத்தில் ஆடிட்டு இருக்கிறாங்க. இப்போ நானே சாமி எங்கிட்ட பாடம் கற்றுக்கு வரவங்க கூட சாமி நான் குருன்னு சொல்ல மாட்டேன். ஏன் எதுக்கு தெரியுமா சாமி? நான் குரு கிடையாது. நான் ஒரு வழிகாட்டி தான். இந்த பூவுலத்துக்கு நான் ஒரு வழிகாட்டியாக தான் இருப்பேன் சாமி. ஒழிய குரு நான் ஆக முடியாது. உண்மையான குரு என்பவர் யாருன்னா நம்மளோட 18 சித்தர்கள் ஐயா தான் உண்மையான குரு. அந்த குருங்கிற அர்த்தம் என்னன்னா சாமி, நம்ம குருனாவே நம்மளோட இந்த பூ உலகத்தில் பிறந்த பிறப்பு என்ன, எதுக்காக இந்த நம்ம பிறப்பை எடுத்திருக்கிறோம், இந்த பிறப்பெல்லாம் உபதேசமா குரு சொல்லுவாங்க. நான் என்கிட்ட வரவங்க கூட சாமி நான் ஒரு உபதேசம் தான் கொடுப்பேன். ஆனா நான் 18 சித்தர்கள்ல அவங்கள தான் நான் அவங்கள தான் காட்டுவேன். அவங்கள குருவா எடுத்து நீங்க அவங்க ஏதோ 18 சித்தர்கள் ஒரு குருவா நீங்க எடுத்து அவரை நோக்கி தியானத்திலேயோ தவத்திலேயோ நீங்க உட்காருங்க சாமி. இது எல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன் சாமி. இது நான் ஒரு வழிகாட்டி. நான் ஒரு வழிகாட்டியாக தான் இருப்பேன் ஒழிய சாமி இவர் தான் உண்மையான குரு. 18 சித்தர்கள் ஐயா தான் உண்மையான குரு. இறைவன் தான் உண்மை. நம்ம பிறப்புன்னு என்ன, இது எல்லாம் சொல்லி கொடுத்து சாமி ஒரு வழிகாட்டியா இருந்து 18 சித்தர்கள் ஐயா நீ கும்பிட்டு தவத்தில் உட்காருங்க. அவங்கள தான் நீங்க குருவா எடுத்து நீங்க கும்பிடணும். ஏதோ உங்களுக்கு தெரியலன்னு நாங்கள் அதை சொல்லி தான் கொடுப்போம். ஏன்னா அதுக்கு மேலே அப்புறம் நீங்கள் இப்போ ஐயாவை குருவா எடுத்து நீங்கள் நம்ம இறைவன் நோக்கி தவத்திலேயே நம்ம உட்காந்து போக போக 18 சித்திர ஐயா அவங்கள உங்களுக்கு கர்மா வினைகளெல்லாம் தீர்த்து ஐயா சிவபெருமான் அந்த உலகத்துக்கு கொண்டு போய் உங்களை சேர்த்திடுவாங்க. அவங்க தான் உண்மையான குரு. அவங்கள ஒரு குருவா நீங்கள் யாரோ ஒரு குருவா நீங்கள் எடுத்து அவரை நோக்கி அவரை குருவா எடுத்து கும்பிட்டு நீங்கள் அவரை நோக்கி இறைவன் நோக்கி தவத்தில் இருங்க தான் சொல்லி கொடுப்பேன் சாமி. ஆனால் குருவா நம்ம 18 சித்திரங்களும் ஒரு சித்திரங்களை நம்ம எடுக்கணும். அவரை தான் நம்ம குருவா எடுக்கணும். ஏன்னா இந்த குருங்கிற சாமி நம்ம பிறப்பையே நம்ம கர்மா பிறப்பையை அறுத்து நம்மளோட பிறப்போட தன்மை என்ன, ரகசியமெல்லாம் என்ன, இது எல்லாம் சாமி சித்தர் ஐயா தான் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா சித்தருங்கிற சாமி வான உலகத்துக்கு பூ உலகத்துக்கு சாமி அவங்க வந்துட்டு போறவங்க. எந்த உருவம் வேணா அவங்க எடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த ஆத்மாவை, இந்த நம்மளோட பிறப்போட ஆன்மாவையே சாமி நம்மளுக்கு நல்வழி படித்து நம்ம கர்மாவினை தீர்த்து நம்மளுக்கு இறைவன் ஓம்ங்கிறது ஒரு அண்டம். அந்த ஓம் அண்டத்துக்கு நம்ம எந்த இறைவனை நோக்கி தவத்தில் உட்காருமோ அந்த இறைவனை நோக்கி நம்ம குரு. அவங்க தான் சாமி சித்தரையா 18 சித்தர்ல ஒரு குரு தான் சாமி நம்மள ஓம்ங்கிற அண்டத்துக்கு இறைவன் ஐயா. அங்கதான் அண்டத்துல தான் எல்லா இறைவன் இருக்கிறாங்க. அந்த ஓம்ங்கிற ஒரு அண்டம் இருக்கு சாமி. அது யாருக்கும் தெரியுதில்ல. இந்த ஓம் அண்டத்துல நம்ம அந்த இறைவன் கடவுள் எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. நம்ம ஆத்மா சாமி எந்த இறைவனை நோக்கி தவத்துல நம்ம உட்கார அந்த இறைவனை நோக்கி நம்ம குருவாக இருந்தவங்க 18 சித்தர்ல குரு நம்மள அந்த ஓம் மண்டத்துக்கு நம்ம ஆன்மாவை முக்தி நிலையை அடைய வைப்பாங்க. நம்ம முக்தி நிலை யார் அடைய வைக்கிறாங்களோ
நம்மளோட பிறப்பு தன்மையில என்னன்னு சொல்லி நம்மளை உணர வச்சு, நம்ம பிறப்பு ரகசியமலை என்ன சொல்லி உணர வச்சு, இந்த ஆன்மாவை அடுத்த பிறப்பு இந்த பூவுலகத்துக்கு வரக்கூடாது. அடுத்த பிறப்பு இந்த பூவுலகத்துல வந்தா பல பிறப்பு எடுக்கணும். இந்த பல பிறப்பு எடுக்கக்கூடாத சாமி. நம்ம 18 சித்தர் ஐயா தான் குரு. அந்த ஓம் அண்டத்துக்கு இந்த பூவுலகத்துக்கு நம்மளை வழி நடத்தி, நம்ம அந்த ஓமுங்கிற அண்டத்துல நம்ம நான் வந்து சிவபெருமான் நோக்கி அந்த அண்டத்துல நம்ம ஐயா தான் நம்மளை வழி நடத்தி கூட்டிட்டு போவாங்க. இப்ப எனக்கு வர போற குருசாமி 19வது சித்தர் ஐயா அவதாரம் எடுக்கிறார். அவர் தான் சாமி இந்த பூ உலகத்துல 2025ல சாமி 25க்குள்ளேயே ஐயா 19வது சித்தரா அவதாரம் எடுக்கிறார். இப்ப வரப்போற சித்தர் ஐயா தான் எனக்கு உண்மையான குரு. அவரு தான் இன்னும் எனக்கு நல்ல நல்ல பாடங்கள் கற்றுக் கொடுத்து, என்னோட பிறப்புல என்னன்னு எனக்கு உணர வச்சு சொல்லி கொடுத்து தீட்சை கொடுத்து, அவங்க தான் எங்களுக்கு வந்து அவரு தான் எனக்கு குரு. இப்ப அவதாரமா எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எப்போ வருவாங்க, என்னைக்கு வருவான்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. சாமி 25க்குள்ள கண்டிப்பா 19வது சித்தர் ஐயா அவதாரம். இப்ப அவங்களுக்கு வந்து அழிவில்லா தலைவர் ரிமாட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து அவருதான் எனக்கு குரு. இது பூவுலகத்தில் வந்துட்டாருன்னா ஐயா எனக்கு அவருதான் குரு. அவருதான் இன்னும் இந்த இந்த பிண்டங்கிற ஒரு உடலுக்கு எனக்கு என்னென்ன சொல்லி தருமோ இன்னும் எனக்கு மென்மேல சொல்லி கொடுத்து, அந்த ஓமுங்கிற அண்டத்துக்கு என்னை வந்து அவருதான் எனக்கு குருவா இருந்து அவருதான் என்னை வழி நடத்துவார். அவருதான் 19வது சித்தர் அவதாரம் எடுக்கிறோம். அவருதான் குரு எனக்கு. ஆனா 18 சித்தர்களும் மொத்தமா சேர்த்து 18 சித்தர்களும் அவரும் குரு தான் சாமி. ஏன்னா இந்த 18 சித்தரங்கிறது வந்து சாமி அவரை நம்ம குருவா எடுத்தாதான் நம்ம பிறப்பு தன்மையில என்னன்னு உணர்ந்து முக்தி நிலை அடைய வைப்பவரே உண்மையான குரு. இது நம்ம பாடம் சொல்லி கொடுக்குறாரு, டான்ஸ் சொல்லி கொடுக்குறாரு, கராத்தா சொல்லி கொடுக்குறாங்க, சிலம்பு, எத்தனையோ விஷயத்துல இந்த உலகத்தில் பூ உலகத்தில் இருக்க சாமி அவங்களாம் குரு ஆக முடியாது. அவங்களுக்கு வந்து குருன்னு கூப்பிடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு குருன்னு கூப்பிட்டு தான் ஒரு அகம்பா வந்துடும். இப்போ நான் ஆன்மீகத்தையே சொல்லி கொடுக்கறது நான் வந்து எனக்கு குருன்னு சொல்ல, என் குருவே கூப்பிடவே கூடாது. 18 சித்தர்கள் தான் உண்மையான குரு. அவரை நம்ம வணங்கி தான் அவரை தான் நம்ம குருவா ஏற்றுக்கிட்டு அவரை வணங்கி நம்ம தியான தவ நிலையத்தில் உக்காந்தா சாமி நம்ம பிறப்போட தன்மை கர்மாக்கள் என்ன இது எல்லாமே உபதேசம் கொடுத்து அவங்க அந்த ஓமுங்கிற அண்டம் இறைவன் உலகத்துக்கு நம்மளை வழி அனுப்பி வைப்பவரே உண்மையான குரு. நம்மள அந்த ஆத்மாவை நம்ம உடல் ஆன்மா இந்த ஆன்மா உடல்ல இருக்கிற ஆன்மாவை வந்து அந்த ஓம் அண்ட இறைவன் உலகத்துக்கு வழி நடத்தி செல்பவர்களே உண்மையான குரு. இப்ப இருக்கிறவங்கள தான் குரு நான் சொல்லி கொடுக்குறேன் இதுல எனக்கு தெரிகிறது தெரிஞ்சவங்கள குருவாக முடியும். உண்மையான குருங்கிறவர் 18 சித்தர் ஐயா மட்டும்தான் சாமி ஆக முடியும். இப்ப 19வது சித்தர் ஐயா வராரு. எதுக்கு இந்த பூவுலகத்துல சித்தர் யுகம், எதுக்கு இந்த சித்தர் யுகம் வருதுன்னா சாமி இந்த சித்தர்ன்னு யாரும் இப்ப எல்லாமே மறந்துட்டாங்க. இப்ப நினைச்சவங்கள செத்து போனவங்கள ஜீவ சமாதி வச்சுட்டு இவர் வந்து சித்தர்னு சொல்லிட்டு பித்து பிடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்ன இவங்கள சித்தர் ஆக முடியாது, நானும் சித்தர் ஆக முடியாது. சித்தருங்கிற சாமி அது இறைவனாக அந்த ஓம் மண்டலத்திலிருந்து சாமி அவங்க வந்து இந்த உலகத்தை காத்து இந்த ஆத்மாக்கள் எல்லாம் நம்மள அங்க அந்த வானுலகத்துக்கு இறைவன் உலகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க பாருங்க சாமி. அவங்கதான் உண்மையான குரு, உண்மையான சித்தர். அவங்க தான் நம்மளுக்கு இந்த உலகத்துல குருவா இருக்க முடியும் சாமி. நானும் குருவாக முடியாது. இங்க உலகத்துல எல்லாம் குருன்னு சொல்லிட்டு தன் அகம்பாவத்துல ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து குருவாக முடியாது. இவங்கெல்லாம் மூடர்கள். இந்த மூடர்களுக்கு குரு என்ன, யார் உண்மையான குரு என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு அது தெரியறதில்ல. இன்னைக்கு உங்களுக்கு சாமி தெரியப்படுத்துதான் உண்மையா உங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஐயனோட கட்டளை குரு நண்பர் யார், அவங்களை எப்படி நம்ம வழிமுறை கும்பிடுறது வழிபாடு பண்றது இது எல்லாமே ஐயனுக்கு கொடுத்த கட்டளை. இதுதான் சாமி 19வது சித்தர் ஐயா வருவாரு. இந்த பூ உலகத்தில் வந்து ஓமுங்கிற அண்டத்துல ஓமன்ற அண்டத்துல இருந்து இந்த பூ உலகத்துல வந்து அவதாரம் எடுக்கிறாரு ஐயா. அவதாரம் எடுத்து சித்தராக அவதாரம் எடுக்கிறாரு. சிவபெருமானும் அவதாரமா இருப்பாரு, முருகப்பெருமானும் அவதாரமா இருப்பாரு. எல்லாத்துக்குமே குருவா பார்த்தா சித்தரா இருப்பாரு. ருத்ரன் ஈஸ்வரா பார்த்தா ஐயாவாவே இருப்பாரு. முருகப்பெருமானா பார்த்தா முருகப்பெருமானும் காட்சி கொடுப்பாரு. இது இத்தனை அவதாரம் எடுத்து சாமி சித்தருங்க ஒரே ஒரு அவதாரத்துல இத்தனை இதுல வந்து நம்ம இந்த பூ உலகத்துல அனைத்து மக்களுக்கு
காத்து நம்மளை அடுத்த பிறப்பு வரக்கூடாது. அதுக்காக தான் சாமி ஐயா இந்த பிறப்பெடுத்து இந்த பூமியில சுத்தப்படுத்தி மக்களை எல்லாம் காத்து அரக்கர்களை அழித்து நம்மளை காக்க வரார். தேவர்களை காக்க இந்த பூலோகத்தில் வரார் ஐயா. அவர்தான் குரு. எனக்கு எல்லாத்துக்குமே குருவா இருப்பார். எல்லாத்துக்குமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நம்ம அடுத்த பிறப்பு வரக்கூடாது. அதுக்காக ஐயா அவதாரம் எடுத்து வராரு சாமி. உண்மையான குருங்கிறது 18 சித்தர்கள். இப்போ வரப்போற சித்தர் 19வது சித்தர் ஐயா அவதாரம். இவங்க தான் சாமி குருவா இருக்க முடியும். மீதி யாருனாலையும் குருவா ஆக முடியாது. குரு என்பது சொல்லிட்டு பொய் வேஷம் போட்டுக்கிட்டு சில பேர் எல்லாம் இந்த பூ உலகத்துல ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு உண்மையான குரு 18 சித்தர். இப்போ வரப்போற சித்தர் 19வது சித்தர் ஐயா அவதாரம். இந்த அவதாரம் தான் சாமி இந்த உலகத்தையே காக்க முடியும். அழிவில் இருந்து காக்க முடியும். இது அழிவிலிருந்து காத்து நம்மளை அனைத்து உயிர்களை காக்கதான் ஐயா இந்த பூமிக்கு வராரு. ஓம் என்ற அண்டத்தில் இருந்து இறைவனாக அனுப்பி வைக்கப்பட்ட சித்தர் 19வது சித்தர் ஐயா வரார் சாமி. அவரு தான் இனிமேல் இப்போ உலகத்தில் அவர் எல்லாம் நம்மளுக்கு குருவா இருந்து வழி நடத்துவாரு. எல்லா மக்களுக்கு எல்லா உயிர்களுக்கு காத்து எல்லாமே முக்தின்று என்ன எல்லாம் பாடம் கொடுத்து அந்த ஓம் அண்டத்துக்கு ஆன்மாக்களை அனுப்பி வைப்பார் சாமி. அந்த ஆன்மாக்கள் நம்ம இறைவனோட எந்த இறைவன் நோக்கி நம்ம வணங்குறோமோ அந்த இறைவன் நோக்கி அவருக்கு அந்த ஓம் மண்டத்துக்கு இறைவனிடமே அனுப்பி வச்சிருவார். அவர் தான் உண்மையான குரு. 18 சித்தர்கள் அவங்களும் உண்மையான குரு. இவங்க தான் சாமி குரு. குருங்கிற மற்றவர்கள் யாருமே கிடையாது. 18 சித்தர்கள் குருவே உண்மை. வரப்போற சித்தர் 19வது சித்தர் ஐயா அவதாரம் அதுவே உண்மை. இதுதான் சாமி நம்மளுக்கு குரு. மற்றவர்களுக்கு யாரும் குரு கிடையாது. இப்போ உலகத்தில் உள்ளவர்கள் 18 சித்தர்கள் 19வது சித்தர் ஐயா அவதாரம். இது உங்களுக்காக நான் சொல்றேன் சாமி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய சரணம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம்